ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காலிஃப்ளவர் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வெங்காயம் தக்காளியில் உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வணக்கலாம் வெங்காய தக்காளியை. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வணக்கிக்கலாம். காலிஃப்ளவர் ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வெங்காயம் வணங்கட்டும். இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். குழம்பு மசாலா சேர்த்து நல்லா வணங்கிடலாம். இன்னும் குழம்பு மசாலா ஒரு வறுவ இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை வாசம் வராது குழம்புல அவ்வளோ சீக்கிரம். மசாலா நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சட்டி காய்ஞ்ச பிறகு கடுகு கருவேப்பிலை வரமிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தாளித்து விட்டுட்டு இது தாளித்ததுக்கப்புறமேட்டு தண்ணியிலேருந்து வடித்து எடுத்த கேரட்டை போட்டுக்கலாம். தண்ணியிலேருந்து வடித்து எடுத்த கேரட்டை போட்டுட்டு அது நல்லா எண்ணெயில் வணங்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும் வணங்கி, அது வரைக்கும் வணங்கணும். இதுவும் நல்லா வணங்கி ப்ரௌன் கலரில் வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஸ்பைன் பேஸ்ட், வெங்காயம் தக்காளி அரைச்சி ஸ்பைனாக பேஸ்ட்டாக அரைச்சதை எடுத்து போட்டுக்கலாம். இல்லாமல் எவ்வளோ ஸ்பைன் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது நல்லா ஒரு கலரி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்ச நேரம் வணங்கட்டும். நம்ம ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கனால இப்போ உப்பு ஆட் பண்ண வேண்டாம். நான் குழம்புல ஊற்றின தண்ணிக்கு அரிசி கரைஞ்ச தண்ணி எடுத்திருந்தேன். அரிசி கரைஞ்ச தண்ணி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அதனால தான் குழம்பு கொதி வந்தோடனே இறங்கிடலாம். ஏன்னா ஏற்கனவே காலிஃப்ளவரும் வந்துருச்சு, வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்கி எடுத்தாச்சு. ஒரு கொதி 2 கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் குழம்பு. இதோ காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.